நல்லா இருக்கு அங்கிள், படம் சூப்பராக இருக்குது. 2 டைம்ஸ் கூட வந்து பார்க்கலாம். வர்த் வாட்சிங் அங்கிள், சூப்பர் படம், நல்லா இருந்துச்சு. எல்லா பாட்டுமே பெட்டராக எடுத்திருக்காங்க டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு. சந்தானம் அதுக்கப்புறம் ரெட்டிங் கிங்ஸ்லி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மொட்டை ராஜேந்திரன் சாரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. காமெடிக்கெலாம் ஃபஸ்ட்டு வாங்கலாம் அங்கிள், செம்ம படம், சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக பேய் படம்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டோரி வச்சு எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குது. பேய் படம் தான் அங்கிள், ஆனால் நல்லா காமெடியாக இருக்குல்ல, என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. டைம் பாஸ் ஆனதே தெரியல, நல்லா இருக்கு படம், நல்லா காட்டினாங்க அப்படிலாம் அங்கிள், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். ஒரு ஒரு திரைக்கதையாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை. இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது இந்த படம் வந்து கதையாக வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒரு படம் வந்து வேறு லெவலில் போகுது. அந்த ஒரு பாட்டு மட்டும் இல்லை, அந்த பாட்டு இருந்ததுன்னா அந்த பாட்டுக்கு மட்டுமே வேறு லெவல் ஃபேன் பேஸ் இருக்க மாதிரி, அது என்னன்னு தெரியல, எடுத்துட்டாங்க. ஆமாம், ஒரு எப்படின்னா நம்ம ஒரு கதையாக வந்து உள்ளே போகும்போது நம்மளுக்கு சுவாரஸ்யம் அதிகமாகல, அந்த மாதிரி சுவாரஸ்யம் கூடிய காமெடி வந்து நிறையா இருக்குது இதில். த்ரில்லிங், அதாவது நம்ம ஒரு சீட் எட்ஜிக்கு வருவோம்ல, இந்த ஸ்டோரி என்ன நடக்க போகுது அப்படின்னு இருக்கும்ல, அது மாதிரி குழப்பற மாதிரியான ஒரு கதை. அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, குழப்பற மாதிரியான கதை தான் சொன்னேன். ஆனால் அது குழம்புறது வந்து புரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் புரிஞ்சு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து இதில் மொட்டைரேந்திரன் அப்புறம் இவர் சந்தானம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அடுத்தடுத்து ஒரு ரூமாக போய் ஒரு ஃபன் நடக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த அவங்க வேற லெவலில் பண்ணியிருக்காங்க, வேற லெவல், நல்லா இருக்கு. அதாங்க, எல்லாருக்குமே ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. கேரக்டர்னா இல்லை ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாருமே ஃபேமிலியாக பார்க்கலாம். இந்த மே மந்த்துக்கு வந்து ஸ்கூலில் லீவுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து பார்க்கலாம். வேறு லெவல் நல்லா சூப்பராக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோட நல்லா ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்குது படம், படமே சூப்பராக இருக்குது சார். சந்தானம் நடிப்பு எடுப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஜிவிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. காமெடி நல்லா வருது படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு சார், நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. செம்ம காமெடியாக இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா, எல்லாருமே சந்தான அண்ணன், மொட்டராஜன் அண்ணன், கிங்ஸ்லி அண்ணன் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா சந்தான அண்ணன் சூப்பராக வேறு லெவல்ண்ணா, சந்தான அண்ணன் வேறு லெவல். படம் நல்லா இருந்தது, சந்தானம் சூப்பராக நினச்சிருந்தார். நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி படம் தான் ரொம்ப பிடிக்கும். கிங்ஸ்லே அப்புறம் மொட்டராஜேந்திரன் வந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்ல காமெடியாக இருந்தது. ஜாலியாக போகலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஆமாம், 2 ஹவர் ஜாலியாக வந்து சிரிச்சிட்டு போகலாம், எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும் படம், குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் ஜாலியாக குடும்பத்தோடு எல்லாமே பார்க்கலாம். 2 ஹவர் வந்து நீங்கள் ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகலாம் படத்தை. நல்லா ஃபன்னாக இருக்குது படம். இல்லை நல்லா இருந்துச்சு, மூவி நல்லா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்குமே பர்ஃபெக்டாக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. அவரோட ஆக்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த வாட்டி. இப்போ இருக்கிற காலத்து பசங்க மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தார். காமெடியெல்லாம் ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. சந்தான மூவினாலே காமெடி தானே, நீங்கள் சிரிப்பு எல்லாமே அது ஒருத்தரோட மைண்ட் செட்டை பொறுத்து. பட் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. தனியாக ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஸ்பேஸ் இருக்கு, ஸ்பேஸ் நல்லாவே இருக்கு. நோ இல்லை, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நாங்கள் ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம்.